நந்தினி பொள்ளாச்சியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. நந்தினி, யாருக்காக பேச போறீங்க? சார் வணக்கம். வணக்கங்க மேடம். நான் பொள்ளாச்சியிலிருந்து நந்தினி பேசுறேன். யார் கேட்க போறீங்க? நந்தினி பேசுறேங்க. என் பொண்ணுக்காக பேச போறேங்க மேம். அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்கம்மா. 26/3/2014 மேம். ஓகே, சார் கிட்ட பேசுங்க. ஓகே மேம். ஓகே. எத்தனை மணிக்கு பிறந்தாங்கம்மா? சார் 2:32 சார். 2:32 PM. வெரி குட். பேர் என்ன? கனிஷ்கா. 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 அடேங்கப்பா. ஆமாங்க. இவங்க பேரே நந்தினி. இவங்க புள்ள பேர் வந்து கனிஷ்கா. இவங்க வந்து காமதேனுனுடைய கன்றுக்குட்டி. இவங்களுக்கு பிறகுறது ஒரு ரிசர்ச் ஸ்காலர். எப்படிலாம் பேர் வைக்கிறாங்க பாருங்க, ரொம்ப அருமை. 10 வயசு 11 மாதம். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவளாக இருப்பாள். புத்திசாலி பெண்ணாக இருப்பாள். அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவிக்கு வருவா. ஆனால் நான் சொல்றது மாத்திரம் கொஞ்சம் புரிஞ்சுங்கம்மா. எந்த ஊரில் இருக்கீங்க இப்போ? பொள்ளாச்சி சார். பொள்ளாச்சிங்க. டவுன்லேயே இருக்கீங்களா? பக்கத்தில் அம்மன் கோவில் இருந்ததுன்னா வேப்ப மரம் உள்ள அம்மன் கோவில். ஓகேங்க சார். டக்குன்னு எழுதிக்கிறதா இருந்தால் எழுதிங்க. புற்று மண்ணு வெள்ளருக்கு கட்டை, புற்று மண்ணு வெள்ளருக்கு கட்டை, எலுமிச்சம்பழம், இது மூணுத்தையும் சேர்ந்து ஒரு மஞ்சள் கயிற்றுல கட்டி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரமா அந்த கோவிலுக்கு போய் இந்த குழந்தை பேர்ல கனிஷ்கா அப்படிங்கிற இந்த குழந்தை பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி வெள்ளருக்கு மரத்துல அந்த வேப்ப மரத்துல இதை நீங்க காப்பு கட்டுங்க. முதல்ல அந்த பெண்ணுக்கு படிப்புல கவனம், அற்புதமான எதிர்காலம், அடிக்கடி சளி சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண மாட்டா. நல்ல படிப்பா. வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நந்தினி, நன்றி. அடுத்ததாக வெண்ணிலா, சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. சென்னையில் எந்த இடத்துல இருந்துமா பேசுறீங்க? சென்னை பெரம்பூர் மேடம். ஓகேங்க, யாருக்கு பேச போறீங்க? என் பையனுக்காக. அவங்க டேட் ஆஃப் பர்த் ஃபுல் டீடைல்ஸ் கொடுங்கம்மா. 30/3/1993 செவ்வாய்க்கிழமை 6:35 பிறந்தாங்க. அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகல. காலையில 6:35ங்களா? காலையில 6:35. ஆமாங்க சார், 6:35. சரிங்க, கொஞ்சம் இருங்க. திருமணம் ஆகல, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, வேலையும் இல்லை. இவங்களுடைய ஜாதகத்துல 32 வயது ஆகுங்களே. இன்னும் 22 நாள் ஆச்சுன்னா இன்னும் ஒரு 22 நாள் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு 32 வயது ஆரம்பம். புத்திசாலியானவர், அன்பானவர், எமோஷன் கேரக்டர். ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்ட பையன். சின்ன வயசில் வந்து உடம்பு சரியில்லாமல் படாத பாடுபட்டு அந்த எக்ஸாமினேஷன் பீரியடில் தான் உங்கள் பெண்டை கட்டியிருப்பான். இவனுடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோமா, இந்த மாதம் 29 இருந்து விடுதலை காலம். வெளிநாடு போகலாமா? போகலாம். வேலை கிடைக்குமா? கிடைக்கும். படிக்கலாமா? படிக்கலாம். திருமணம் ஆகுமா? ஆகும். இப்படி நான் சுப பலனாகவே சொல்லிட்டு போகலாம். ஆனால் இவனது ஜாதகத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு மகாதிசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த குரு மகாதிசை அற்புதமான பலனை கொடுக்கும். திருவண்ணாமலை அப்படிங்கிற அந்த கோவிலில் கிரிவலத்தில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மத்தியானம் போயிட்டு மோர் தானம் பண்ண சொல்லுங்க. இவர் கையால் எவ்வளோக்கு எவ்வளோ மோர் தானம் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இவனுடைய வாழ்க்கையில் நினைச்சது கை கெட்டினது வாய் கேட்டும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, நன்றி வெண்ணிலா. சேஷாத்ரி இணைஞ்சிருக்கீங்க. சேஷாத்ரி, நீங்க யாருக்காக பேச போறீங்க? என்ன மேடம் சொல்லுங்க சார். 10/2/1990 சார். டேட் ஆஃப் பர்த் 10/2/1990 சார். எத்தனை மணிக்கு சார்? காலையில் 5:30 மணி சார். 5:30. ஓ, எங்க இருக்கீங்க? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சார். எங்க? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல எங்க? கும்மிடிப்பூண்டி சார். வெரி குட். ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி. கரெக்டா? ஆமாம் சார். சார் தெளிவாக பேசக்கூடியவர், அன்பானவர், பாசமானவர், எமோஷன் கேரக்டர் எல்லாம் கரெக்டு. இவருக்கும் இந்த ஜாதகத்துக்கும் ரொம்ப தூரமாச்சே. எப்படி ஜாதகத்துக்கும் இருக்குமா இல்லை ஜாதகம் பார்க்கறதுக்கும் இவருக்கு? ஜாதகம் வந்து இவருக்கு பிடிக்கும், ஆனால் ரொம்ப அதில் வந்து ஈடுபாடு கிடையாது. ஒரு டெஸ்ட் ரன் போட்டு பார்த்துக்குவாரு, அதோட போய் வேலையை பார்ப்பாரு. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். என்ன சார்? ஆமாம் சார், அது உண்மை கரெக்டு தான். நான் ஒரு வீடு வாசலோட குதிர மாட்டேன் சார். தெரியும். சரி, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் சார். 5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு விடுதலை காலம் இன்னைக்கு தான் சார். ஏன் சொல்லுங்கள்? உங்களுக்கு கண்டகச்சனி முடிஞ்சு போச்சு.
அஷ்டம சனி முடிஞ்சு போது புதிய வாழ்க்கை, புதிய பயணம். ஏன் உங்கள் வீட்டில் கூட நிம்மதி இனிமே தான் வரும், வருமானங்கள் கூடும். இனிமேற்பட்டு உங்களுடைய சர்க்கிள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வந்து வேற மாறும். மொத்தத்தில் புதிய வாழ்க்கை, புதிய பயணம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, கிரிவல பாதையில் போயிட்டு நான் உங்களுக்கு மோர் சொன்னேன் இல்லைங்களா, அதே பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. அந்த மோர் வந்து தானம் பண்ணும்போது அங்கம் வாழ்த்தும், அப்படி செய்யும்போது அங்கம் வாழ்த்தும். போய் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சேஷாத்ரி. அடுத்ததாக வைதேகி மயிலாடுதுறையில இருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்கம்மா? எனக்காக தான். உங்க கொடுங்க, டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுங்க. 2006 4 ஏப்ரல் 2ஆம் தேதி. 2006ங்களா? எத்தனை மணிக்குமா? விடியற்காலை 4 மணிக்கு. அன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை காலைல தானே? 4 மணி. ஞாயிற்றுக்கிழமை காலைல தானே? ஏன்னா அங்கெல்லாம் விடியற் காலையில் எழுத மாட்டாங்க, அதனால கேட்குறேன். கரெக்டா? கரெக்ட். என்ன நட்சத்திரம்? கிருத்திகா நட்சத்திரம். ஆமா. கரெக்ட். ரிஷப ராசி. எப்படிப்பட்ட படிப்பு படிக்கலாம், எதிர்காலம் எப்படி என்னுடைய வாழ்க்கை போகும், வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவளாக இருப்ப, புத்திசாலியான பெண்ணாக இருப்ப, நல்ல வாழ்க்கை வரும். ஊர் விட்டு ஊர் போகலாம், இடம் விட்டு இடம் மாறலாம். உன்னுடைய ஜாதகத்தில் பௌர்ணமி விரதம் இருக்கிறது உத்தமமான பலனை கொடுக்கும். அந்த பௌர்ணமியில் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு இரவில் எடுத்துகிட்டு போய் பால் சுண்டை காய்ச்சி அதை எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு வாங்க. 3 பௌர்ணமிக்கு பண்ணுங்க. மெமரி பவர் கூடும், அற்புதமான வாழ்க்கை வரும், உடல் ஆரோக்கியம் தேரும், நல்லாயிருக்கும். கண்ணாடி போடுற மாதிரி வந்துடும். பார்த்துங்க, கொஞ்சம் கீரை சாப்பிடுங்க. என்ன கண்ணாடி போட்டிங்களா? இல்ல சார், கண்ணாடி எல்லாம் தலைவலிக்கும், கண்ணாடி போடுற மாதிரி வரும், பார்த்துங்க. இல்லைன்னா கீரை சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ராஜ் பகதூர் சேலத்துல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. ராஜ் பகதூர், யாருக்காக கேட்க போறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். சார், என்னுடைய பொண்ணு ஆர் சுஜித்ரா, 1994 பிப்ரவரி 16 காலை 8:42. வெரி குட். எந்த ஊர்ல இருக்காங்க? சேலம். பேரு சுசித்ராவா? சுஜித்ரா, ஆர் சுஜித்ரா. ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. என்ன திருமண வாழ்க்கை பாதிக்குது? தார தோஷம், 2 தார தோஷம். ஏன்னா இவங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் போய் சனியும் சூரியனும் பகை பெற்று போகிறார்கள். அது அவ்வளோ நல்லதில்லை. திருமண வாழ்க்கை பாதிக்கும். ஒரு முறைக்கு 2 முறை திருமண பொருத்தம் நல்லா பார்த்து அனுபவம் உள்ள ஜோதிடர்கிட்ட அதை விசாரணை பண்ணி அந்த மாப்பிள்ளை ஜாதகம் உண்மையிலேயே அது சரியான ஜாதகம் தானான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணணும். நான் ஒரே ஒரு பரிகாரம் சொல்றேன். இப்போ இவங்க எங்க இருக்காங்க? இந்த சேலத்துல தான் இருக்காங்க. மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு. பட் குழப்பமான சூழ்நிலை. கொஞ்சம் பொறுமை வேணும் சார். உங்க மகளுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை வேணும்னு சொல்லுங்க. ஏன்னா நிதானமும் பொறுமையும் வேண்டும். தெளிவாக பேசுவாள், அற்புதமாக பேசுவாள். ஆனா ஒண்ணே ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா பொசசிவ்னஸ் ஜாஸ்தி. கரெக்டா? பொசசிவ்னஸ் ஜாஸ்தி, நேர்மையா இருப்பாங்க. அதான். ஆனால் இன்னைக்கு அப்படி முடியுமா சார்? விட்டு கொடுத்து போகணும் சார். சாவித்திரி என்ன பண்ணான்னு இவ்வளோ நேரம் நான் கதை சொல்லிட்டு இருந்தேனே, அவள் கோவப்பட்டு இருந்தால் கணவனது உயிர் கிடைச்சிருக்குமா? மிருத்யு லோகத்தில் போன உயிரை வந்து திருப்பியும் கொண்டு வந்திருக்கான்னா அவளது பொறுமையும் நிதானமும். அவங்க அப்பா 18 வருஷம் பொறுமையாக இருந்து குழந்தை பெற்றிருக்கார். பொறுமை தான் சார் வேணும். இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் சரி, யூடியூப்பில் திருப்பியும் இதை போடுவாங்க. உங்கள் மகளுக்கு போட்டு காட்டுங்க. நான் ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன், அதை மட்டும் செய்யுங்க. சொல்லுங்க. சேலத்தில் சின்ன கடையம்மன் வீதியில் ஒரு ஆஞ்சநேய சுவாமி கோயில் இருக்குது. அந்த முகத்தில் இந்த பிள்ளைக்கு தண்ணி தெளிக்க சொல்லுங்கள். முதல்ல அந்த டென்ஷன் குறையும், பர்ஃபெக்ஷன் குறையும், அந்த டென்ஷன் போகும், நல்லாயிருக்கும். வாழ்க்கை நல்லாயிருக்கும் சார். வாழ்க்கை நல்லபடியாக வந்துடும், கவலைப்படாதீங்க. ஓகே சார், நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.